கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில் நடைபெற்று முடிந்த ஆசிரிய போட்டி பரீட்சையில் பட்டதாரிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டதன் விளைவாக இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில நாங்கள் பட்டதாரிகளாக அதாவது வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகளாக ஒன்று சேர்ந்து நடைபெற்ற அநீதிக்கு நாங்கள் ஒரு தீர்வு கோரி நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருந்தோம். அரசாங்கம் பல வாக்குறுதிகளை வழங்கி அதாவது பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு எந்தவித பாகுபாடுமின்றி அரச வேலைவாய்ப்பு தருவோம் என்று சொல்லி இந்த அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவோம் என்று சொல்லி கூறி இந்த ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இந்த எந்தவித முன்னெடுப்பும் இல்லாமல் இந்த அரசாங்கம் பட்டதாரிகளை புறக்கணித்துக் கொண்டு பல்வேறு நிலையில புறக்கணித்துக் கொண்டு பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்யப்பட முடியாத நிலையில் உள்ளது. ஆகவே ஒரு 6 வெற்றிடங்களுக்காக ஒரு 80,000 பட்டதாரிகளை போட்டி பரீட்சையில பங்கேற்கிற அளவுக்கு செய்கிறார்கள். அந்த அளவுக்கு 80,000 போட்டி பரீட்சையில பங்கு கொள்ற பட்டதாரிகளுக்கு 6 வெற்றிடங்களுக்காக அந்த பட்டதாரிகள் இரவு பகலாக படிச்சு காசுகளை வீணாக்கி எல்லா கல்வி முறையிலும் நடைமுறைகளையும் பின்பற்றுகிறார்கள். ஆகவே அந்த நிலையில பட்டதாரிகள் 6 வெற்றிடங்களுக்காக போட்டியிட்டு வெறுமனவே அவர்கள் தோல்வியை சந்திச்சு கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி இங்க பெண்கள் மிக மோசமான நிலையில தங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்தவித வேலைவாய்ப்பும் இல்லை. வடமாகாணத்தை பொறுத்தவரையில ஆண்களுக்கு மேசன் வேலை செய்தாவது ஏதோ ஒரு கூலி தொழிலாக செய்தாவது தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆனால் பெண்கள் மிகவும் கடினப்பட்டு தங்களுடைய குடும்பம் சூழல் தங்களுடைய பொருளாதாரம் அந்த நிலையில கலாச்சார நிலையில கூட தங்களால் வேலை செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்து இந்த பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம். வடக்கு மாகாணம் வேலையில்லா பட்டதாரி சங்கம். என்னுடைய பேர் கபிலன் போல். நான் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரி சங்கத்துடைய செயலாளர் இருக்கேன். இன்று இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. காரணம் நடைபெற்று முடிந்த ஆசிரிய போட்டி பரீட்சையில பட்டதாரிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டதன் விளைவாக இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில நாங்கள் பட்டதாரிகளாக அதாவது வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகளாக ஒன்று சேர்ந்து நடைபெற்ற அநீதிக்கு நாங்கள் ஒரு தீர்வு கோரி நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் பல வாக்குறுதிகளை வழங்கி அதாவது பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு எந்தவித பாகுபாடுமின்றி அரச வேலைவாய்ப்பு தருவோம் என்று சொல்லி இந்த அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவோம் என்று சொல்லி கூறி இந்த ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இந்த எந்தவித முன்னெடுப்பும் இல்லாமல் இந்த அரசாங்கம் பட்டதாரிகளை புறக்கணித்துக் கொண்டு பல்வேறு நிலையில புறக்கணித்துக் கொண்டு பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்யப்பட முடியாத நிலையில் உள்ளது. ஆகவே ஏதோ ஒரு பொறிமுறை உருவாக்கி பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தி தர வேண்டும். அதே சமயம் எல்லா பட்டதாரிகளும் தங்களுடைய வயதை மீறி அதாவது 35 வயசை தாண்டி எந்த அரச வேலை பெறணும் சொன்னால் கட்டாயம் 35 வயசு இருக்கணும். ஆனால் 35 வயதை மீறி பல பட்டதாரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டதாரிகளுக்கான கேள்வி அடுத்த கட்டம் வேலைவாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்ற ஒரு கேள்வி அவர்களுக்கு இருக்கு. அவர்களுக்கான கேள்விக்கான பதிலும் இந்த அரசாங்கம் கூற வேண்டும். அதே சமயம் ஒரு மாகாணத்தினுடைய அறிவு வளத்தை பாதுகாக்கணும் என்று சொன்னால் அந்த மாகாணத்துக்குரிய டேட்டாஸ் இருக்கணும். ஆனால் வடமாகாணத்தினுடைய அனுவல் ரிப்போர்ட்ல எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால்
பட்டதாரிகளுடைய எந்தவித ரிப்போர்ட்டும் இல்லை. அதாவது அந்த பட்டதாரிகள் என்ன பாடத்தை சேர்ந்திருக்கிறார்கள், அந்த பட்டதாரிகள் எவ்வாறான துறைகளை சேர்ந்திருக்கிறார்கள், அந்த பட்டதாரிகளுடைய அபிலிட்டி என்ன என்ற விஷயங்கள் எல்லாம் எதுவுமே இந்த அனுவல் ரிப்போர்ட்ல எதுவும் இல்லை. அப்ப அந்த மாகாணத்தில் இருக்கிற ஒரு எந்தவித அரச வேலை வாய்ப்புகளுக்கு எவ்வாறு ஒரு பட்டதாரிகளை உள்வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குன்றதை பார்க்கணும். ஆகவே இந்த மக்கள், இந்த அரசாங்கம் உண்மையிலேயே இவ்வாறான டேட்டாஸ் எடுக்காத நிலையில இந்த அரசாங்கம் எவ்வாறு இந்த மக்களுக்கு பட்டதாரிக்கான வேலை வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற கேள்வி அதில் இருக்கு. ரெண்டாவது பார்ப்போம்னு சொன்னால் 135 பில்லியன் வந்து பட்டதாரி உயர்கல்விக்கு ஒதுக்குறாங்க. ஆனா அந்த உயர்கல்விக்கு ஒதுக்குற நிதி வந்து இந்த பட்டதாரிகளுக்கு பின்னுக்கு, அதாவது அரசாங்கம் எடுக்கின்ற முதல் எவ்வாறு இந்த பட்டதாரிகள் மூலமாக எவ்வாறு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாட்டுக்கு. இதன் விளைவாகவே இந்த நாடு பொருளாதார பின்னடைவில் போய்கொண்டிருக்கு. ஆகவே இந்த 135 பில்லியன் என்றது சாதாரண ஒரு காசு இல்ல. இந்த காசு, இந்த முதலீட்டை வைத்துக் கொண்டு இந்த பட்டதாரியில் இருந்து எவ்வாறு லாபம் எடுக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் எல்லாருமே உள்வாங்கப்படணும். காரணம் என்னதுனால் ஒவ்வொரு மனிதர்களுடைய வரிகள் மூலமாகவே இந்த காசு, இந்த நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆகவே இதில் இந்த அரசாங்கமும் இந்த சமூகமும் அவதானித்துக் கொள்ளணும். இவ்வாறு சில பல பிரச்சனைகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கணும் நாங்கள் எதிர்பார்த்துக்கணும். இந்த சமூகங்களும் பட்டதாரிகளை பார்க்கின்ற விதங்கள் வந்து பிழையாக இருக்கின்றது. காரணம் என்னென்று சொன்னால், நாங்கள் அரசாங்கங்களுக்கு இலவசமாக கல்வி தருகிறார்கள். ஆனால் இந்த கல்விக்கு பிறகு வந்து பட்டதாரிகள் வந்து ரோட்ல இறங்கி நிற்கிறாங்க என்று சொல்ற ஒரு கருத்தை வந்து சமூகம் சொல்லுது. ஆனா இருந்தாலும் அதாவது முதலீடுகின்ற இந்த லாபத்துல, இந்த முதலீட்டிலிருந்து எவ்வாறு இந்த லாபத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்ற கேள்வி வந்து கட்டாய சமூகம் யோசிக்க வேண்டும். இந்த யோசிப்பின் மூலமாக வந்து எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புறோம். அந்த வகையில ஒவ்வொரு பட்டதாரிகளும் தங்களுடைய காலங்களை வீணடித்து, தங்களுடைய பணங்களை செலவழித்து ஒவ்வொரு போட்டி பரீட்சையிலையும் அவங்க பங்கு கொள்கிறார்கள். அதை தாண்டி அரசாங்கம் தங்களுடைய ஒரு கண்துடைப்புக்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஒரு 6 வெற்றிடங்களுக்காக ஒரு 80,000 பட்டதாரிகளை போட்டி பரீட்சையில பங்கேற்கிற அளவுக்கு செய்கிறார்கள். அந்த அளவுக்கு 80,000 போட்டி பரீட்சையில பங்கு கொள்ற பட்டதாரிகளுக்கு 6 வெற்றிடங்களுக்காக அந்த பட்டதாரிகள் வந்து இரவு பகலாக படிச்சு காசுகளை வீணாக்கி எல்லா கல்வி முறையிலும் நடைமுறையில பின்பற்றுகிறார்கள். ஆகவே அந்த நிலையில பட்டதாரிகள் அந்த 6 வெற்றிடங்களுக்காக போட்டியிட்டு வருமனவே அவர்கள் தோல்வியை சந்திச்சு கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி இங்க பெண்கள் வந்து மிக மோசமான நிலையில தங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்தவித வேலைவாய்ப்பும் இல்லை. வடமாநிலத்தை பொறுத்தவரையில ஆண்களுக்கு மேசன் வேலை செய்தாவது, ஏதோ ஒரு கூலி தொழிலாக செய்தாவது தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆனால் பெண்கள் வந்து மிகவும் கடினப்பட்டு தங்களுடைய குடும்பம், சூழல், தங்களுடைய பொருளாதாரம், அந்த நிலையில கலாச்சார நிலையில கூட தங்களால் வேலை செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்து இந்த பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்களுக்காவது ஏதோ ஒரு வேலை வாய்ப்பை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொள்ளணும். அதைத்தான் இந்த வடமாகாணம் ஏதோ ஒரு பொறிமுறையை உருவாக்கி இந்த அரச வேலைகளை பட்டதாரிகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே சமயம் வடமாகாணத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை, அரச வெற்றிடங்களை அவதானிச்சு இந்த பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி தரணும் என்று கூறி இந்த அனைத்து விடயங்களையும் அரசாங்கம், இந்த வடமாகாணம் சார்ந்த நிர்வாகங்கள் எல்லாரும் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு எங்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி தரணும் என்று சொல்லி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.